Happy to see you through this video once again. Today we're going to start the second prose from 10th standard. The night the ghost got in. Okay, இது யார் எழுதிருக்காருன்னா ஜேம்ஸ் குரோவர் தபர் எழுதிருக்காரு. ஸோ இட்ஸ் எ வெரி ஹியூமரிக் ஸ்டோரி. நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு ஸ்டோரி இது. கோஸ்ட்னு வந்தாலே அதில் ஒரு ஹாரர் இருக்கும், ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது யாருன்னா ஜேம்ஸ் குரோவர் தபர் அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்காரு. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இது ஒரு நல்ல ஒரு எப்படின்னா இது நம்ம ஈஸியாக இந்த ஸ்டோரி நம்ம பெட் டைம் ஸ்டோரி மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டஸ்டிக்கான ஸ்டோரி. ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நீங்கள் புக்கில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. The ghost that got into our house on the night on November 17, 1915 raised such a hullabaloo of the misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. His advent cast by mother to throw the shoe through a window on the house next door and ended up with the grandfather shooting a patrolman. I'm sorry therefore as I have said that I ever paid attention to the footstep. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேரில் என்ன சொல்கிறேன்னா, இது என்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாருன்னா 17th November 1915. எப்போ 1915 இது நடந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக எங்கன்னா இஸ் அமெரிக்கன் ரைட்டர், அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு. ஸோ அங்கே இன்சிடென்ட் நடந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா இங்கே ஒரு வேர்டு வந்திருக்கு பாருங்க, ஹலபலோ அப்படின்னு சொல்லுவோம். HULLABALO. ஹலபலோனா நம்ம தமிழில் என்னன்னா ஒரு அலப்பறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஒரு கூச்சல். ஒரு நிறைய பீப்புள்ஸ் அங்கிருந்து ஒரு கூச்சலாக ஏதாவது பார்த்து பயந்து ஒரு இடத்துல ஒரு நிறைய பீப்புள்ஸ் கேதரான இடத்துல ஒரு பாம்பு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு பயந்துட்டு எப்படி கத்துவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஹலபலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னா பாருங்க, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தட் ஐ ஆம் சாரி ஐ டிடன்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் வாக்கிங். ஸோ அன்னைக்கு ஒரு ஒரு யாரோ ஆள் நடக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதை நான் கேஷுவலாக விட்டுருந்துருந்தேன்னா இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி ப்ராப்ளம்னா, எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் ஷூவை தூக்கி எறிஞ்சுது, அதுக்கப்புறம் என் கிராண்ட் ஃபாதர் ஒரு பேட்ரோல் மேனை ஷூட் பண்ணுது. அந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்காது. என்னோட கன்ஃபியூஷனால இந்த அளவுக்கு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். Then began about a 1:15 in the morning, a rhythmic quick candle walk around the dining room table. ஸோ இது பாருங்க, குவார்டர் பாஸ்ட்னா காலைல 1 மணி. காலைனா நம்ம மிட் நைட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, ஸோ அந்த 1 மணி குவார்டர்னா 1/4 மணி நேரம், 1.25 டைம் 1:15 சொல்லலாம். அந்த டைம்ல நைட் டைம்ல ரிதமிக் குயிக் கேண்டில் வாக் அரவுண்ட் டைனிங் டேபிள். அப்போ எனக்கு ஒரு நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. எங்கள் டைனிங் டேபிள் சுற்றி ஒரு ஆள் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மை மதர் வாஸ் அஸ்லீப் in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in attic in the old walnut bed, which as you will remember once fallen my father. So இவங்க வீட்டில் அன்னைக்கு அவங்க அம்மா ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, அவர் தம்பி ஹெர்மன், இந்த நம்ம ஆத்தருக்கு ஜேம்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் இங்கே ஸ்டோரியை நரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அவரு இங்கே ஐயின் மீன் பண்ணது எல்லாமே யார் ரெஃபர் பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆத்தர் தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அவருடைய பிரதர் ஹெர்மன், அப்புறம் அவங்க கிராண்ட் ஃபாதர், அவங்கெல்லாம் தான் இப்போ வீட்டில் இருக்காங்க. ஹெர்மன் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காரு, அவங்க அம்மா ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் தாத்தா அட்டிக்னா மாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அங்கே தூங்கிட்டு இருக்காரு. இப்போ பழைய கூரை வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பரன் மாதிரி இருக்கும், மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த இடத்துல தான் அவர் தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. எதில் தூங்கிட்டு இருக்காருன்னா வால்நட் பெட். ஓகே, பழைய வால்நட் பெட்ல தூங்கிட்டு இருக்காரு. ஆஸ் யூ ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபாலன் மை ஃபாதர். அப்போ இதுக்கு முன்னாடி இவர் நிறைய கதை சொல்லியிருப்பாரு இருக்கு. ஸோ அந்த கதையில ஒரு சின்ன ரிமெம்பர் பண்ணியிருக்காரு. அந்த வால்நட் பெட் எங்க அப்பா மேல ஒரு டைம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிமெம்பர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல தான் அவர் தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, so I had just stepped out of the bathtub and was busily rubbing myself in the towel when I heard the steps. So அந்த நைட் டைம்ல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பாத் டப்ல குளிச்சுட்டு அப்படியே வெளியே அப்பதான் வெளியே என்ன பண்ணிருக்காருன்னா பாடி ஃபுல்லாமே சீக்கிரம் டவல்ல தொடச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் இவர் டைனிங் டேபிள்ல அந்த சவுண்டை கேட்டிருக்காரு. ஓகே, there was a step of man walking rapidly around the dining table downstairs. அப்போ அந்த டைனிங் டேபிள் எங்க இருக்குன்னா டவுன் ஸ்டேர்ல இருக்கு, இவங்க எல்லாம் அப்ஸ்டேர்ஸ்ல இருக்காங்க. ஸோ அப்போ ரேப்பிட்லி அப்படின்னு என்னன்னா ரொம்ப வேகமா அந்த டைனிங் டேபிள் சுத்தி வேகமா நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு இருக்கு. The light from the bathroom shone down the back step
which dropped directly to the dining room. Okay, so இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த பாத்ரூமை திறந்தப்ப அந்த பாத்ரூம்ல இருந்து வந்த வெளிச்சம் வந்து அந்த டைனிங் டேபிள் அந்த ஸ்டெப்ஸ் வழியா அந்த டவுன் ஸ்டேர் போற ஸ்டெப்ஸ் வழியா அந்த டைனிங் டேபிள் வரைக்கும், அந்த டைனிங் டேபிள்ல ஒரு ஆஃப் பார்ட்ல வரைக்கும் என்னச்சுன்னா இந்த வெளிச்சம் வந்து போய் தான் இருக்கு. I couldn't see the faint I could see the faint shine of the plates on the plate rail. ஸோ அந்த லைட் வந்து அங்கே போய் படும்போது அந்த பிளைட் ரேக்கில் வச்சிருப்பாங்க, அந்த பிளைட் ரயில்னு சொல்லுவாங்க. அந்த ரயிலில் வந்து அந்த பிளைட் வந்து இந்த நான் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி அந்த வெளிச்சமெல்லாம் அங்கே பட்டு அதுலேருந்து ஷைனிங் எனக்கு வருது. ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஷைனா ஒரு மாதிரி ஃபெய்ட் ஆன மாதிரி ஷைன் எனக்கு கிடைக்குது. The steps kept going round and round the table. ஸோ அப்போ கூட என்னச்சுன்னா அந்த ஸ்டெப் அந்த நடக்கிற ஸ்டெப் யாரோ வந்து அந்த டேபிள் சுற்றி நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே அந்த ஒரு மணி டைமில் யாரும் நடந்துட்டு இருப்பா, யாருமே நடந்திருக்குமா, யாருமே இல்லை. ஸோ அந்த நடக்கிற சவுண்டு கேட்குது. நானும் திறந்து பார்க்குறப்ப அந்த வெளிச்சம் தெரியல, டைனிங் டேபிள் வெளிச்சம் தெரியல. நான் பாத்ரூமில் போட்ட அந்த லைட்டுடைய வெளிச்சம் வந்து கீழே அந்த டைனிங் டேபிள் அந்த பிளைட் ரேக் வரைக்கும் தான் போய் சேர்ந்துச்சு. அப்போ அங்கே யார் இருக்கான்னு சொல்லி எனக்கு கிளியராக தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறங்க அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் போர்ட் கிரிக். அப்போ என்னன்னா அப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ரெகுலர் இன்டர்வல்னா அப்படி நடக்கிற சத்தத்தில் வந்து அப்போ நீங்கள்லாம் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாமே உட்டன் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாமே உட்டன் ஃப்ளோரிங் எதுக்குன்னா வார்மாக வச்சுக்கிறதுக்கு அந்த உட்டன் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க யாரோ ஒருத்தர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு உட்டில் மட்டும் கிரிச் அண்ட் சவுண்ட் கேட்டுருச்சு. ஓகே, வென் ஐ வாஸ் ட்ரோட் அப்பான்னா அப்போ நான் வந்து சம்திங் நான் ஏதோ இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டேன். I supposed at first that it was my father or my brother Roy. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா என்னோட ஃபாதர் இல்லைன்னா பிரதர் ராய் அவங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க எங்கே போயிருக்குன்னா who had gone to Indian police but was expected home at any time. சரியா, அப்போ வந்து என்னோட பிரதர் ராய் இல்லைன்னா அப்போ நம்ம ஆத்தருக்கு வந்து 2 பிரதர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹெர்மன், இன்னொருத்தர் வந்து ராயும் அவங்க அப்போ வந்து இந்தியன் போலீஸ்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சிட்டி, அங்கே போயிட்டாங்க. அங்கே எப்போ வேணாலும் அவங்க எந்த டைமில் வேணாலும் வரலாம். ஸோ அவங்க தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் இட் வாஸ் எ பக்லர்ஸ். ஸோ அப்போது அவங்களும் இல்லைன்னா வேறு யார் திருடர்கள், பக்லர்ஸ் யார் திருடர்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பேன். இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் இட் வாஸ் அன் கோஸ்ட். சரியா, இப்போ யாருமே ஆள் நடமாட்டம் யாருமே காணும், அந்த லைட் வெளிச்சத்தில் யாருமே வரல, அந்த சவுண்டு மட்டும் கேட்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்போ நான் லாஸ்ட்டில் என்ன கன்ஃபார்ம் பண்ணேன், இது வந்து கோஸ்ட்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என் பிரதரும் கிடையாது, என் ஃபாதரும் கிடையாது, பக்லர்ஸும் கிடையாது, திருடரும் கிடையாது. ஏன்னா யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஆள் நடமாட்டம் அந்த வெளிச்சத்தில் யாராவது தென்பட்டிருப்பாங்க, ஏதாவது அப்பியர் ஆகிருப்பாங்க, நான் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் ரொம்ப நேரமே யாருமே கண்ணுக்கு படல. ஸோ அப்போ யார் அவங்கள வந்து அதில் யார் ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்குதுன்னா யாராக இருக்கும், கோஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. ஆஃப்டர் த வாக்கிங் ஹேட் கான் ஆன் ஃபார் perhaps 3 minutes. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அந்த வாக்கிங் சவுண்ட் வந்து கொஞ்சம் இல்லாமல் போச்சு. அந்த டைமில் என்ன பண்ணேன், ஐ டிப்டாப் டு ஹெர்மன்ஸ் ரூம். நான் என்ன பண்ணேன், டிப்டாப்னா நம்ம அப்படியே அந்த நம்ம கால் விரலில் நடப்போம் இல்லையா, சத்தமே இல்லை, அப்படியே இதுவாக நடந்து போவோம் இல்லையா. ஏன்னா நம்ம ஃபுட்லலாம் ஃபுல்லாமே நடந்துட்டோம்னா சவுண்ட் கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம், டோனா நம்மளுடைய விரல்கள் ஃபிங்கரில் நடக்கிற மாதிரி டோலை அப்படியே தூக்கிட்டு அந்த டோல் அப்படியே சைலண்டாக சத்தமே இல்லாமல் யார் ரூமுக்கு போகிறேன், என்னோட பிரதர் ஹெர்மன்ஸ் ரூமுக்கு போகிறேன். அந்த ஸ்பெல் பிஸ்ட் அப்படின்னா நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அதாவது சத்தமே இல்லாமல் கூப்பிடுவோம் இல்லையா, பிஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிஸ்ட். ஐ யூஸ்ட் இந்த டார்க் ஷேக்கிங் ஹிம். ஓகே, ஸோ அந்த டார்க்கில் வந்து அப்படியே அவனை சிக்னல் பண்ணேன், பிஸ் அப்படின்னு சொல்லி அவனை சிக்னல் பண்ணேன். ஹேப் he said in a low hopeless tone of an despondent beagle. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா நான் அப்படி கூப்பிடும்போது அவள் வந்து என்னன்னா இந்த பீகிள்ங்கிற வேர்டு என்னன்னா, பீகிள்ங்கிறது ஒரு ஹண்டிங் பிரீட் டாக். ஓகே, நல்லா வந்து வேட்டை நாயின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து நாய் வந்து ஒரு சின்ன நாயாக தான் இருக்கும், குட்டி நாயாக தான் இருக்கும். அது என்னன்னா ஒரு ஹண்டர் பிரீட் தான். அதுக்கு எதுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னா சின்ன அனிமல்ஸ் பிடிக்கிறதுக்கு, இந்த முயலெல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டாக் தான் கூட்டிகிட்டு போவாங்க, பீகிள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக் வந்து ஏதாவது ஒரு ரேபிட்டோ அந்த மாதிரி சின்ன அனிமல்ஸை பிடிக்க முடியலன்னா ஒரு ஹோப்லெஸ் சவுண்ட் கொடுக்கும், அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்கும். அந்த மாதிரி சவுண்டு வந்து இவன் கொடுக்குறான். நான் அப்படி போய் கூப்பிடும்போது நானே பயத்தில் வந்து அவனை கூப்பிடுறேன். இவன் நம்மளை மதிக்காமல் என்ன பண்ணிருக்கான், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்ன ரீசன்னா, he always half suspected that something would get him in the night. ஸோ அவனுக்கு வந்து அப்பப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நைட்டில் யாரோ என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். யார், ஹெர்மன் வந்து நினச்சிக்கிறான் நைட்டில் யாரோ என்னை கடத்திட்டு போயிடுவாங்க, ஸோ அதனால் நான் அலர்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இதில் மைண்ட் செட்டில் தூங்கிட்டு இருக்கான். ஐ told him who I was. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டே நான் தாண்டா அண்ணன் எந்திரா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான்.
தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர் அப்படின்னு சொல்கிறான். கூப்பிட்டுட்டு டே கீழே ஏதோ இருக்குடா, பயமாக இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறான். ஐ செட், அதுக்கப்புறம் he got up and followed me to the head of the back staircase. ஸோ அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு என் கூட பின்னாடி வந்துட்டு அந்த பேக் ஸ்டேர் கேஸுடைய ஹெட்ல அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தான். the steps has ceased. the steps has ceasedனா ஹெர்மன் வந்து சடனாக நின்றுட்டான். என்னன்னு பார்த்தா ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாரம். அப்புறம் ஹெர்மன் வந்து சடனாக நின்றுட்டு என்னை அப்படியே மேலும் கீழேயுமே பார்க்குறான். ஒரு மாதிரி ஒரு அலாட்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறான். ஏன் அப்படின்னா ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் ஆன் மை வெஸ்ட். நான் வந்து பயத்தில் என்ன பண்ணிட்டேன், நான் குளிச்சுட்டு அப்போ தான் வெளியே வந்துட்டு என்ன பண்ணேன், என் உடம்புல வந்து அந்த பாத் டவல் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த ஒரு துணியும் கிடையாது, வெறும் பாத் டவல், அந்த டவல் இருக்குல்ல அது மட்டும் தான் இருக்குது. அது என்ன அந்த கோலத்தில் அவன் பார்த்த உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஈ வாண்டட் டு கோ பேக் டு பெட், ஐ கிரிப்ட் இஸ் ஆர். அவன் என்ன சொல்கிறான், ஐயோ நான் நீ எல்லாம் சும்மா ஏதோ சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பெட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான். நான் கரெக்டாக அவனோட கையை வந்து அப்படியே பிடிச்சிட்டேன், டே கிவினிடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டேன். there is something down there I said. இங்கே பாரு ஏதோ கீழே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, சவுண்டு மட்டும் கேட்குது அப்படின்னு. இன்ஸ்டன்ட்லி the steps began again. அப்போது அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது சடன் என்னாச்சு, மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸ், அந்த வாக்கிங் ஸ்டெப்ஸ், அந்த நாள் நடக்கிற இது வந்து கேட்குது. சர்க்கிள் த டைனிங் டேபிள் லைக் எ மேன் ரன்னிங் அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். அப்போ என்னாச்சுன்னா இவங்க பேசிட்டு இருந்தாங்களே அந்த அப் ஸ்டேர்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக இவனுக்கும் யாருக்கும் ஹெர்மனுக்கும் அந்த ஆள் நடக்கிற சவுண்டு கேட்குது. ஸ்பீடாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விட வேகமாக கேட்குது, பயங்கரமாக ஸ்பீடாக கேட்குது. அந்த சவுண்டு எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இவங்க நிற்கிற அந்த ஸ்டேர்கேஸ் வழியாக ட்ராவல் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது சரியா. டுவர்ட்ஸ் அஸ் ஹெவிலி 2 at a time. அப்போ ஹெவிலி 2 at a டைம்னா அந்த ஸ்டெப்ஸில் ரெண்டு ஸ்டெப்ஸாக ஏறுற மாதிரி சவுண்டு கேட்குது இவங்களுக்கு. இப்போ ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. The light still shone palely down the stairs. அப்போ நான் பாத்ரூமில் திறந்து விட்ட பாத்ரூமில் லைட் போட்டு திறந்து விட்டுட்டேன். அந்த லைட்டு வந்து இன்னுமே என்ன இருக்குது அந்த டைனிங் டேபிள் அப்படி ஒரு மாதிரி ஒரு மங்கலாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்பவும் அந்த யார் வராங்கன்னு சொல்லி எதுவுமே எங்களுக்கு தெரியல. we saw nothing coming, we only heard the step. அப்போ ஆள் வருது, எங்களுக்கு யார் ஒரு உருவம் வருதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, பட் எங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. என்ன கிளியராக கேட்குதுன்னா அந்த ஃபுட் ஸ்டெப் மட்டும் எங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குது. அது எங்கே வந்துட்டு இருக்குன்னா எங்களை ஃபேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு, எங்களை இது பண்ணி வர மாதிரி இருக்கு. ஹெர்மன் ரஸ்ட் ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லாப் த டோர். அப்போ ஹெர்மன் என்ன பண்ணிட்டான், அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டோடனே அவனும் ஓடி போய் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் ஓடி போய் அவன் டோரை ஸ்லாம் பண்ணிட்டான். ஐ ஸ்லாம் ஷட் த டோர் அட் த ஸ்டேர் டாப் அண்ட் ஹீல்ட் மை நீ எகேன்ஸ்ட் இட். நானும் என்ன பண்ணிட்டேன், சீக்கிரம் ஓடி போய் அந்த ஸ்டேர்ல இருக்கிற ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு டோரை வந்து ஸ்லாம் பண்ணிட்டு என்னுடைய நீ வந்து அது எகேன்ஸ்டாக வச்சுட்டேன், சப்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன திறக்க முடியாமல் யாரும் திறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர் த லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன் இட் அகெயின். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டேன், மெதுவாக கதவை திறந்து பார்த்தேன். தேர் வாஸ் நத்திங் தேர். அப்போ யாருமே இங்கே இல்லை, அந்த சவுண்டும் வரல. தேர் வாஸ் நோ சவுண்ட். நன் ஆஃப் அஸ் நெவர் ஹியர்ட் த கோஸ்ட் அகெயின். அதுக்கப்புறம் அந்த சத்தமும் வரல. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு இதுவும் அங்கே கோஸ்ட் இருக்கிற மாதிரி எந்த இதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. The slamming of the door had aroused my mother. Okay, slamming of the door had aroused my mother. நாங்கள் கதவை சாத்துறதை பார்த்து எங்கள் அம்மா முடிச்சிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சவுண்டு கேட்டு அந்த பேய் வரதை பார்த்து பயந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கதவை வேகமாக சாத்துறதுனால எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க. She peered out of her room. What on the earth are you boys doing? She demanded. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, டோர் வைத்து வெளியே வந்துட்டு அவங்க எங்கள் அம்மா கேட்குறாங்க, நீ பசங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் தூங்காம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட் ஆஃப் த ரூம். ஹெர்மன் சீக்கிரம் வெளியே வந்து நத்திங் இஸ் செட் கிரிஃப்லி பட். ஓகே, ஸோ என்னன்னா நத்திங்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிச்சலா. கிரிஃப்லி அப்படின்னா எரிச்சலா. ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, he was in color a light green. அப்போ அந்த இருட்டில் வந்து ஹெர்மன் எப்படி அப்பியர் ஆனா ஒரு மாதிரி லைட் கிரீனா அப்பியர் ஆனா, வெளிச்சம் இல்லாமல் ஒரு மாதிரி டிம் லைட்டா ஒரு கிரீன் கலர் மாதிரி அப்பியர் ஆனா. வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரௌண்ட் டவுன் ஸ்டேர் செட் மதர். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரௌண்ட் டவுன். அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கும் காது கேட்டிருக்கு, என்னன்னா அந்த நடக்கிற சவுண்ட் வந்து அவங்க அம்மாவுக்கும் கேட்டிருக்கு. அதனால கேட்குறாங்க, என்ன கீழே என்ன ஓடுற சவுண்ட் கேட்குது. She had heard that step too. அவங்க அம்மாவுக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த ஆள் நடக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து கேட்டிருக்கு. We just looked at her. Burglars. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க, திருடர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இன்டென்டிவ்லி. I tried to quieten her by starting lightly downstairs. ஓகே, ஸோ அவங்க வந்து நான் வந்து என்ன பண்ணேன்,
எங்கள் அம்மா கிட்ட வந்து எப்படியோ இது வந்து திருடங்க இல்லை, இது வந்து பேய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, திருடங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கமான் ஹெர்மன் ஐ செட். யாரு, நம்ம ஆத்தர் வந்து கூப்பிடுறதுக்கு, ஹெர்மன் நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஹெர்மன் என்ன சொல்றான்னா, ஏன் ஹெர்மன் வந்து அவங்க அம்மா கிட்ட நின்று இருக்கான். கீழே அந்த அவங்க அண்ணன் கிட்ட போறதுக்கு பயம். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் ஃபுட் ஸ்டெப், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேர் கேஸ் ஏற ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட நின்றுருக்கா. ஏன்னா அது வழியா தான் அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா அந்த அண்ணன் நிக்கிறப்ப நீங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹெர்மன் வந்து பயந்துட்டு என்ன சொல்றான், ஐ வில் ஸ்டே வித் மதர் ஹீ செட். நான் வந்து அம்மா கூட இருக்கேன். சி ஆல் எக்ஸிஸ்டட். சரி, சி ஆல் எக்ஸைட்டட். ஓகே, ஸோ என்னன்னா நான் அம்மா கிட்ட இருக்கேன், ஸோ அவங்க வந்து எக்ஸைட்டா இருக்காங்க, பயந்து இருக்காங்க, நான் அம்மா கிட்ட இருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா பயந்தது யாரு, அவங்க அம்மா சொல்றான் அவங்க எக்ஸைட்டா இருக்காங்கன்னு சொல்றான். பட் ஆக்சுவலி பயந்தது யாருன்னா ஹெர்மன் தான் பயந்துருக்கா. பயங்கரமா பயந்துட்டு பில்டப் பண்றான், ஓ நான் அம்மா கிட்ட இருக்க, அம்மா பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஸ்டெப்ட் பேக் ஆன் டு த லேண்ட். நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்து கீழே வந்து அந்த இவங்க கிட்ட வந்து நிற்கிறேன். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, டோன்ட் எய்தர் ஆஃப் யூ டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ எ ஸ்டெப் செட் மதர். நீங்க வந்து ஒரு அடி நகரக்கூடாது, இங்கே இருங்க, நான் வந்து இது பண்ற போலீஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. வி வில் கால் த போலீஸ் சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன்ஸ்டேர். ஆனா இவங்க அம்மா சொல்றாங்க போலீஸ் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபோன் வந்து எங்க இருக்குன்னா டவுன்ஸ்டேர் இருக்கு. டவுன்ஸ்டேர்ஸ்ல யார் இருக்கா, பேய் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், டவுன்ஸ்டேர் போக முடியுமா, போக முடியாது. ஆனா அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா நினைச்சிருக்காங்க கீழே பக்லாஸ் இருக்காங்க, திருடங்க தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா அங்க இருக்கிறது என்ன, பேய் இருக்கு. ஆனா இவங்க அம்மா கிட்ட அதை சொன்னா இன்னும் பயந்துருவாங்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்லாம இருக்காங்க. ஐ டென்ட் see how we were going to call the police. ஐயோ நம்ம எப்படி போலீஸை கூப்பிடணும், அங்க கீழே ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க. நாட் டிட் ஐ வாண்ட் த போலீஸ். எனக்கு வந்து போலீஸை கூப்பிடுறது பிடிக்கல. ஏன்னா போலீஸ் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திருடங்க யாருமே இல்லையே, திருடங்க இருந்தா தானே போலீஸ்க்கு வேலை. பட் யார் இருக்கா, பேய் இருக்கு. பேயை வந்து போலீஸ் எப்படி பிடிப்பாங்க, அதனால போலீஸ் இங்க வர வரைக்கும் எனக்கு பிடிக்கல. பட் அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குயிக் இன்கம்பேரபிள் டிசிஷன். அப்போ அம்மா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, she flung up a window on her bedroom which faced the window of the house of neighbor. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, பெட்ரூம் போனாங்க. பெட்ரூம்ல வந்து ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோ ஓபன் பண்ணா இன்னொரு நெய்பர் ஹவுஸ் உடைய பெட்ரூம்ல வந்து அந்த விண்டோ அங்க ஒன்று இருக்கு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, பிக்ட் அப் எ ஷூ. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஷூவை பிக் பண்ணி and warmed it through the pan of glass across the narrow space that separate the house to house. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன கேப் இருக்கு, இவங்க ஹவுஸுக்கும் அந்த நெய்பரோட ஹவுஸுக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்கு. அதுல இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஷூ எடுத்து அந்த கிளாஸ் அந்த விண்டோ நோக்கி தூக்கி போட்டாங்க. The glass stinged into the bedroom occupied by the retired engraver named Bardwell and his wife. So அப்ப அந்த ஷூ வீசிட்டப்போ அந்த ஷூ வந்து என்ன பண்ணிச்சுன்னா, அந்த ஆப்போசிட் நெய்பர் வீட்டில் இருக்கிற அந்த விண்டோவை உடைச்சிட்டு அந்த ஷூ வந்து உள்ள போயிடுச்சு. அதோட யாரோட வீடுனா, ஒரு ரிட்டையர்ட் என்கிரேவர்னா இந்த செதுக்குறவங்க இருக்காங்களே, இந்த டோர்ல ஏதாவது சின்ன சின்ன கிளாஸ்ல எல்லாம் அப்படியே செதுக்குறவங்க பேர் தான் என்கிரேவர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் பட்டுச்சு. அவங்க பேர் யாருன்னா பாட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப், அவங்க தான் இருக்காங்க. பாட்வெல் had been for some years in rather a bad way and was subjected to mild attacks. ஸோ ப்ராட்வெல்ங்கிறது யாருன்னா, அவர் வந்து ஒரு என்கிரேவர். அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு தப்பான வழியில், அதாவது இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இதில் போயிட்டு என்னாச்சுன்னா ஒரு மைல்டு அட்டாக்கான ஒரு பர்சன். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வேர் நியூ ஆர் lived near had some kind of attack. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாமே என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க யாருன்னா இந்த பிராட்வெல். அவரும் என்ன பண்ணிருக்காருன்னா, கொஞ்ச நாள் வந்து ஒரு தவறான வழியில போயிட்டு இவருக்கும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அவங்க வீட்டில் தான் என்ன பண்ணாங்க, இவங்க தூக்கி எரிஞ்சாங்க. அவங்க எரிஞ்சவங்க என்ன பயத்துல வந்து கத்திட்டு இருக்காங்க, இவங்க வந்து இது பண்றாங்க பாருங்க. இட் வாஸ் நவ் about 2 o'clock of moonless night. இப்போ டைம் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ 1:15. இப்போ என்னாச்சுன்னா 2 o'clock ஆயிடுச்சு. மூன்லெஸ் நைட்னா ஒரு ரொம்ப இருட்டான நைட்டு, யாருமே அங்க வெளிச்சமே ஒன்றும் இல்லை. கிளவுட்ஸ் hung black and low. கிளவுட்ஸ் வந்து ரொம்ப அந்த ஸ்கையெல்லாம் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு. கிளவுட்ஸ் எல்லாம் வந்து கிளவுட்ஸ் கம்மியாக இருக்கு, ஆனால் ரொம்ப பிளாக்கா இருக்கு. பாட்வெல் வாஸ் at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist.
ஃபிஸ்ட். ஓகே, ஸோ என்னன்னா பாட்வெல் வந்து அந்த விண்டோ அவங்க அந்த அந்த ஷூவை தூக்கி எரிஞ்ச உடனே உடஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து என்ன பண்ணுறா, பாட்வெல் வந்து அந்த விண்டோ முன்னாடி வந்து ஷவுட்டிங் ஃபோர்த்திங் லிட்டில்னா அவர் கத்துறாரு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, கையை ஷேக் பண்ணி கத்துறாரு. கத்தும்போது ஃபோர்த்திங் என்னன்னா வாயிலிருந்து அந்த எச்சில் ஸ்ப்ரே ஆகுது. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, வாய் ஃபுல்லா அந்த சலைவா நுரை தள்ளிட்டு அதுல வந்து அந்த பேசும்போது திட்டும் போது அந்த ஸ்ப்ரே ஆகுது. ஸோ அது பேர் ஃபோர்த்திங் சொல்லுவாங்க. we will sell the house and we'll go back to Peoria. ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க we could hear. ஓகே, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா மிஸ்ஸஸ் பாட்வெல் சேயிங். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த வீட்டை வித்துட்டு பியூரியாக்கு போயிடலாம், ஏன் நம்ம இங்க வந்து இந்த டார்ச்சர் எல்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறத வந்து எங்களுக்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் கத்துறாங்க, ஐயோ ஆவுனா இங்க டார்ச்சர் ஆயிருக்குப்பா, நம்ம வந்து இந்த வீட்டெல்லாம் வித்து நம்ம பியூரியால போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மை மதர் காட் த்ரூ டு பாட்வெல். ஸோ இது எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு அந்த செகண்ட்ல தான் ஏன் இப்படி இது பண்றாங்க, அதுக்கு முன்னாடி தான் இவங்க ஒய்ஃப் அப்படியே சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம வித்துட்டு இந்த டார்ச்சர்லாம் இது பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் யாராவது ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இது வித்துட்டு நம்ம பியூரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த டைம்ல பக்லர் ஷி ஷவுட்டட். ஸோ அப்போ அவங்க லேடி அந்த ஒய்ஃப் யாரு, நம்ம பாட்வெல் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறதுக்கு அந்த கேப்ல வந்து யாரு, நம்ம ஆத்தருடைய அம்மா வந்து சொல்றாங்க, பக்லர்ஸ் ஷி ஷவுட்டட், பக்லர்ஸ் வீட்டில் திருநங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. பக்லர்ஸ் இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. Herman I hadn't dared to tell her mother, tell her that I was sorry. Herman and I had dared to tell her that it was not burglars but ghost. நானும் ஹெர்மனும் ட்ரை பண்ணோம், அவங்க அம்மா கிட்ட சொல்றது ட்ரை பண்ணோம், இது வந்து பக்லர்ஸ் இல்ல இது கோஸ்ட்னு சொல்லி ட்ரை பண்ணோம். For she was even more afraid to ghost than of burglar. சரி, அவங்க வந்து இது வந்து பக்லர் இல்ல இது கோஸ்ட்னு சொன்னா இன்னும் ரொம்ப பயந்துருவாங்க, அதனால வந்து நான் என்ன பண்ணல சொல்லல, அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. Bardwell has first thought that she meant there were burglar in her house. அதுக்கப்புறம் பாட்லர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டில் யாரோ திருடங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டான். அண்ட் ஃபைனலி quieted down and called the police for us over the extension phone by his bed. ஸோ அதுக்கப்புறம் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், பக்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் என்ன பண்ணிட்டா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு after he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe. அப்படியே பட்லர் அந்த பாட்வெல் வந்து ஃபோன் எல்லாம் பண்ணிட்டு சடனா அப்பியர் ஆனோடனே எங்க அம்மா மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்னொரு ஷூ எடுத்து வீட்டில் எரியறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, நாட் பிகாஸ் தட் வாஸ் ஃபர்தர் நீட் ஆஃப் இட், பட் சரி அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து தேவையில்லை, மறுபடியும் அவங்க தான் போலீஸ் ஃபோன் பண்றாங்கல்ல, ஆனா மறுபடியும் என்ன பண்றாங்க, ஷூ எடுத்து எரியறதுக்கு ரெடியா இருக்காங்க. as she later explained. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னன்னு, because the thrill of having a shoe through a window glass that enormous taking her fancy. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அடுத்தவங்க வீட்டில் இந்த ஷூவெல்லாம் எடுத்து எரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இன்னொரு ஷூ எடுத்து என்ன பண்ணுறாங்க அங்கே எரிஞ்சு இது பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஐ ப்ரிவென்டட் ஹெர்னா மறுபடியும் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the police were on hand in a commendable short time. அப்போ ஃபோன் பண்ண சில மணி நேரத்தில் வந்து போலீஸ் வந்துட்டாங்க. a Ford sedan full of them. Ford sedan அந்த கார் இருக்குல்லையா, Ford sedan கார் இருக்குல்லையா, அந்த கார்ல நிறைய வந்துட்டாங்க. 2 on motorbike and a patrol wagon with about 8 in it and few reporters. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபோர்ட் சிடன் கார்ல வந்து சில பேர் வந்தாங்க, 2 பேர் மோட்டர் பைக்ல வந்தாங்க. அப்புறம் இந்த பேட்ரோல் வேகன், பேட்ரோல்னா வண்டி வெளியே சுத்திட்டு தெரியுமா, அந்த வண்டியில வந்து ஒரு 8 பீப்புள்ஸ் வந்தாங்க. இவங்க கூட யார் வந்தாங்க, சில ரிப்போர்ட்டர்ஸும் வந்தாங்க. They began banging at our front door. They began bangனா சத்தம், பயங்கரமா சத்தம் கூப்பிட்டு கதவு திறங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் பேங் பண்ணிட்டு இருக்காங்க. Flashlight stopped streak of gleam up and down the walls across the yard, down the walking between our house and Bardwell's. அப்ப என்ன பண்ணாங்க, எங்களுடைய ஹவுஸ் பாட்வெல் ஹவுஸ் சுத்தியுமே என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் கவர் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த விண்டோஸ் வழியா என்ன பண்றாங்க, அந்த லைட் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லைட் வந்து அந்த டார்ச்சுடைய வெளிச்சம் வந்து உள்ள வரும்போது அந்த ரூம் ஃபுல்லா டார்க்கா இருக்கிறதுனால அந்த லைட் மட்டும் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஓபன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் வந்து cried a hoarse voice. ஓகே, கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வாய்ஸ்ல, வி ஆர் மேன் ஃப்ரம் ஹெட் குவார்டர்ஸ், நாங்களே ஹெட் குவார்டர்ஸ்ல வந்திருக்கோம், உங்க வீட்டுல பக்லர்ஸ் வந்திருக்காங்க சொல்லிருக்காங்க, நான் ஹெட் குவார்டர்ஸ் வந்திருக்கோம், கதவு திறங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தம் இன்.
அப்போ நம்ம ஆத்துல வந்து நான் கீழே போய் கதவு திறந்து அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் தேர் தே வேர் ஓகே, சின்ஸ் தே அவங்க வந்து கீழே நின்றுருக்காங்க, நான் போய் கதவு திறந்து அவங்க உள்ள வர முடியும். அப்போ என்ன பண்ணாங்க, பட் மதர் wouldn't hear of it. நீங்க வந்து என்ன பண்ண, நீ வந்து போகாத, யூ ஹேவன்ட் சுவிட்ச் ஆன் ஹர் பாயிண்ட் அவுட். ஓகே, நீ வந்து கீழே போகாத, நீ கீழே போனா நீ இருக்கிற கோலத்துல அவர் எப்படி இருக்கா, அப்படி ஒண்ணுமே ட்ரெஸ் எல்லாம் போடாம வெறும் அந்த டவல் மட்டும் தான் கட்டிருக்கு, நீ இருக்கிற கோலத்துல வந்து என்ன பண்ண, உன்னை பிடிச்சிருவாங்க. he would catch your death. ஓகே சரி, you would catch your death. நீ வந்து இப்படி போனா உன்னை கண்டிப்பா சுற்றுவாங்க, அதனால நீ போகாத. I wound the towel around me again. மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், என்னோட டவல் வந்து மறுபடியும் நல்லா டைட்டா கட்டிட்டு இருந்தேன். ஃபைனலி the cops போலீஸ் COPS, cops போலீஸ் அர்த்தம். Finally the cops put their shoulder to our big heavy front door with its tightened beveled glass and broke it in. ஓகே, என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அட் லாஸ்ட் நாங்கள் எல்லாம் யாருமே கதவை திறக்காததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களோட ஃப்ரண்ட் டோரை, ரொம்ப டைட்டாக இருக்கிற அந்த ஃப்ரண்ட் டோரை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. அதில் வந்து பிவெல்ட் கிளாஸ்னா ஒரு அழகான அந்த டோர்ஸ் இன் பிட்வீன் த டோர்ல எல்லாம் சென்டர்ல என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கிளாஸ்ல வந்து டிராயிங் எல்லாம் பண்ணி அந்த கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளாஸ் பேர் தான் பிவெல்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டோரை வந்து உடைச்சிட்டாங்க. I could hear a rending of wood and slapping of glasses on the floor of the hall. அப்போ வந்து அந்த டோர் உடைஞ்சி கீழே விழுகிறப்ப அந்த டோர்ல இருக்கிற கிளாஸ் எல்லாம் உடையிற சத்தம் வந்து எனக்கு நல்லா கேக்குது. ஹாலில் விழுகிறது நல்லா கேக்குது. Their lights played all over the living room, crisscrossed nervously in the dining room, stabled in the hallway, shot up the front stair and finally up the back. ஸோ அவங்க உள்ள வந்த உடனே அவங்களோட லைட்ஸ் ஃபுல்லாமே எங்க இருக்குன்னா லிவிங் ரூம். ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ரூம் ஃபுல்லாமே சர்ச் பண்ணாங்க. லிவிங் ரூம் என்னன்னா ஹால் தான் சொல்றாங்க, அது ஃபுல்லா சர்ச் பண்ணாங்க. அண்ட் கிறிஸ் கிராஸ் நர்வஸ்லி இந்த டைனிங் ரூம். அப்போ கிறிஸ் கிராஸ்னா பயங்கரமா தேடி துளாவிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைனிங் ரூம் எல்லாம் பண்ணாங்க. ஸ்டேபிள் இன் த ஹால்வேனா எங்களை ஹாலில் அங்கங்க போற வேலை எல்லாமே ஸ்டேபிள் இது பண்ணாங்க. ஷார்ட் அப் த ஃப்ரண்ட் ஸ்டேர் அண்ட் ஃபைனலி ஃபைனலி அப் த பேக் அப்படின்னு சொன்னா எல்லாமே தேடிட்டு லாஸ்ட்ல நாங்க நிக்கிற இடத்துல வந்து டார்ச் இது பண்ணாங்க. நான் நிக்கிற இடத்துல வந்து டார்ச் இது பண்ணாங்க. they caught me standing in my towel at the top. அதுக்கப்புறம் என்ன பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிச்சி நான் டவலோட இருக்கிறத என்ன பிடிச்சிட்டு heavy policeman bounded up the step. அப்படியே டக்குன்னு மேல வந்து who are you, he demanded. நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ நான் என்ன சொன்னேன், I live here, I said. நான் இங்க தான் சார் இருக்கேன், நான் இது எங்களோட வீடு தான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் the officer in charge reported to mother. அதுல ஒரு ஆபீசர் இன்சார்ஜ் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, நோ சைன் ஆஃப் நோபடி லேடி he said. அப்போ இங்க யாராவது இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மஸ்ட் காட் அவே எம்யூ மஸ்ட் அப்படின்னு MUSTA அப்படின்னு சொன்னா மஸ்ட்னு தான் அர்த்தம். மஸ்ட் காட் அவே, நாங்க வரதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, யாருமே காணோம். வாட் இட் லைக், சரியா, வாட் இட் லைக். ஸோ அங்க இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் there were 2 or 3 of them, mother said. அங்க வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. whooping and carrying and slamming doors. ஸோ நாங்க வந்து அவங்க 2-3 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டைம் கதவு வந்து பயங்கரமா டபார்னு அடிச்சு சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா ஆக்சுவலி அந்த சவுண்ட் யாரு இது பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க, ஹெர்மேனும் நம்ம ஆத்துரு தான். ஏன்னா பேய் பார்த்த பயத்துல என்ன பண்ணிட்டாங்க, போய் கதவை சாத்தினது தான். ஃபன்னி செட் த காப். என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, காமெடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டார். ஆல் யுவர் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஆர் லாக்ட் ஆன் த இன்சைட் டைட் ஆஸ் அ டிக். உங்க வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாமே பயங்கர டைட்டா மூடி இருக்கு, அவங்க எங்க ஓடி இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. டவுன் ஸ்டேர் வி குட் ஹியர் த டாப்பிங் ஆஃப் அதர் போலீஸ்மேன். ஓகே, அப்போ டவுன் ஸ்டேர்ல நாங்க எல்லாம் மேல இருக்கோம், ஒரு இன்சார்ஜ் மட்டும் மேல வந்து எங்கிட்ட எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கீழே வந்து நிறைய போலீஸ் வந்து சர்ச் பண்றதை எங்களால நல்லா கேட்க முடியுது, எங்களுக்கு கேட்குது. போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ். எங்க வீட்டு ஃபுல்லாமே போலீஸ் இருக்காங்க. டோர் வேர் யாங்ட் ஓபன். அந்த டோர்லாம் வந்து பொழந்தபடி டோர்லாம் ஓபன் பண்ணி ஆன்னு சொல்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. டிராயர்ஸ் வேர் யாங்ட் ஓபன். அந்த இருக்கிற டிராயர்ஸ் ஃபுல்லாமே ஓபன் பண்ணி வச்சிட்டாங்க. விண்டோஸ் வேர் ஷட் அப் அண்ட் புல் டவுன். ஓகே, விண்டோஸ் எல்லாமே வந்து ஷட் அப் அண்ட் புல் டவுன், எல்லாமே இழுத்து புல் பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. ஃபர்னிச்சர் ஃபெல்ட் வித் டல் டம்ஸ். ஃபர்னிச்சர் மேல எல்லாம் ஃபர்னிச்சர் எல்லாம் தூக்கி போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா, ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே தேடி பாக்குறாங்க. half dozen police emerged out of darkness of the front hallway upstairs. இப்போ வந்து ஒரு half dozen of police, ஒரு 5-6 பேர் என்ன பண்றாங்க, அந்த upstairs வழியா மேல வராங்க. மேல வரும்போது எனக்கு நல்லா தெரியுது அவங்க வராங்க. இது வரைக்கும் இருட்டில் இருந்திருக்காங்க, இப்போ வந்து மேல வராங்க அப்படின்னு சொல்றாங்க.
they began to ransack the floors. Ransackனா அந்த ஃப்ளோர்ல வந்து அந்த உட்ல தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, உடைச்சி சில உட்டெல்லாம் உடைச்சி பார்க்கறாங்க, திருப்பி தோண்டி எடுத்து பார்க்கறாங்க, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி பார்க்கறாங்க. அந்த இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கீழே போட்டு அந்த ஃப்ளோர் மேட்ல இருக்கிற அதெல்லாம் கிழிச்சு பார்க்கறாங்க, எல்லாமே பார்க்கறாங்க. pulled bed away from the walls, tore the clothes of hook in the closets. அப்போ என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு அந்த செல்ஃப்ல எல்லாம் வச்சிருந்த கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுறாங்க, அங்க வால்ல இருந்த சின்ன இதெல்லாம் பாக்குறாங்க, அந்த பெட்ஸ் எல்லாம் சோஃபால இருக்கிற பெட் எல்லாம் கிழிச்சு பாக்குறாங்க, எல்லாமே பயங்கர கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புல் சூட்கேஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் ஷெல்ஃப் எல்லாமே இழுத்து கீழே போட்டு வீட்டையே ஒரு அலங்கோலம் மாதிரி பண்ணி விட்டாங்க. ஒன் ஆஃப் them ஃபவுண்ட் a old zither. ஜிதர்னா இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கு பாருங்க, இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஓகே, one of them found a old zither that Roy had won in a pool tournament. அப்போ ராய்ங்கிறது ஹெர்மனுடைய நம்ம ஆத்தருடைய இன்னொரு பிரதர். அவர் வந்து அந்த ஜித்தர்ங்கிற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு பூல் டோர்னமெண்ட்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. லுக்கி ஹியர் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்மேன் சொல்றாரு. ஜோங்கிறது ஒரு போலீஸ்மேன், அவங்க கிட்ட வந்து இந்த ஜிதர் எடுத்த ஒரு போலீஸ்மேன் வந்து சொல்றாரு, என்ன பண்ண, லுக்கி ஹியர் ஜோ he said, ஸ்ட்ரோமிங் இட் வித் த பிக் பா. அப்போ என்ன ஸ்ட்ரோமிங் அப்படின்னா அந்த கிட்டார் மாதிரி இருக்கும் ஜிப்பர், அந்த பிக்சர்ல கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு தெரியுமா, அதை வந்து பயங்கரமா இழுத்து விடுறாரு, அந்த பிக் பால் இழுத்து விடுறாரு. அப்புறம் த காப் நேம் ஜோ டுக் இட் அண்ட் டர்ன்ட் இட் ஓவர். அந்த காப் ஒரு போலீஸ் பேர் வந்து ஜோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வாங்கி திரும்பி பார்க்குறாரு. அப்போ வந்து அவர் திரும்பி பார்த்து என்கிட்ட கேட்குறாரு, வாட் இஸ் இட், he asked me, இது என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. இட் இஸ் an old zither our guinea pigs used to sleep on, I said. அப்போ நான் பதில் சொன்னேன், இது வந்து ஓல்டு ஜிதர், இது வந்து இங்கே தான் என்னுடைய கின்னி பிக்ஸ். நாங்கள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து ஒரு கின்னி பிக்ஸ் வந்து ஒரு பிக்சரில் கொடுத்துருக்கேன், சின்ன எலிமா இது பார்த்தீங்களா, இந்த கின்னி பிக்ஸ் வந்து இங்கே தான் வந்து தூங்கும் அப்படின்னு சொல்லி, இது வந்து என் தம்பி ராய் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணா, இதை வாங்கி நாங்கள் வச்சிருந்தோம், இதில் வந்து தான் நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம், அந்த கின்னி பிக்ஸ் வந்து எப்பவும் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இட் வாஸ் ட்ரூ தட் அ பெட் கின்னி பிக் வாஸ் ஒன்ஸ் ஹேட் would never sleep anywhere except the zither. But I should never had said it so. ஸோ நான் என்னன்னா, இது உண்மைதான், எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கின்னி பிக்ஸ் இருந்துச்சு, அது எங்கேயோ போய் தூங்குறதுல இந்த ஜிதர்ல தான் வந்து தூங்கும், ஆனா இதை வந்து நான் இவங்க கிட்ட சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜோ அண்ட் த அதர் காப் லுக்ட் அட் மீ எ லாங் டைம். தே புட் த ஜிதர் பேக் ஆன் த செல்ஃப். அப்புறம் ஜோவும் அந்த ஜிதர் எடுத்த இன்னொரு காப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இவ என்ன லூஸா, ஏன்னா என்னுடைய அப்பியரன்ஸ் அப்படி இருக்கு, யார் நம்ம ஆத்தர் சொல்றாரு, அவங்க என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த ஜிதர் அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க, ஏன்னா என்னோட அப்பியரன்ஸ் நான் எப்படி இருந்தேன், ஒரு டவல் மட்டும் தான் பாடியில கட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்ற போறாங்க, நோ சைன் நோ நத்திங் செட் த காப் ஹூ ஹேட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் டு மை மதர். ஸோ அப்போ வந்து அவர் சொல்றாரு, அவங்க அந்த காப் வந்து மறுபடியும் எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, யாருமே இல்லையாம்மா, எதுக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. த லேடி ஸ்கிரீம் ஹிஸ்டாரிக்கல். அப்போ என்னன்னா, அந்த லேடி வந்து அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்கப்பா, வா நம்ம வேற எங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தேடிட்டு போறாங்க, அவங்களே பேசிட்டு போறாங்க. they all nodded but said nothing. அங்க எதுவுமே கிடைக்கல, ஜஸ்ட் லுக்ட் அட் மீ, என்னடா இது ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் யாருமே எல்லாம் நல்லா தானே இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட இது பண்றாங்க, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன் ஸ்மால் சைலண்ட் we heard a creaking in a attic. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கிறப்போ ஒரு க்ரீக்ங்கிற சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. எங்கிருந்து கேட்டுச்சுன்னா அட்டிக்ல இருந்து கேட்டுச்சு. கிராண்ட்ஃபாதர் வாஸ் டர்னிங் ஓவர் இன் பெட். அப்போ அந்த இடத்துல யார் தூங்கிட்டு இருக்கா, அட்டிக்ல யார் தூங்கிட்டு இருக்கா, கிராண்ட்ஃபாதர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பெட்ல இருந்து இப்படி திருக்கும் போது என்னன்னா க்ரீக்ங்கிற அந்த சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் வாட்ஸ் தட் ஸ்னாப்ட் ஜோ வந்து கேட்கறாரு, மேல என்ன அந்த சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 5 or 6 cops spanning for the attic door before I could intervene or explain. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள ஜோவோட சேர்ந்து ஒரு 5-6 போலீஸ்மேன் என்ன பண்ணிட்டாங்க, அட்டிக்ல இருக்கிற அந்த டோர் கிட்ட போயிட்டாங்க. I realized that it would be bad if they burst in our grandfathers unannounced or even announced. ஐயோ, அவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. என் கிராண்ட்ஃபாதர் வந்து இருக்கு, அவர் என்ன பண்ணாருன்னா தூங்கிட்டு இருக்காரு, அவர் யாரு போனாலும் குதறிடுவாரே, என்ன பண்றது, நான் சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, யாராவது சொல்லி போனாலும் சொல்லாம போனாலும் என் கிராண்ட்ஃபாதர் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா இவங்க இப்போ கன்னோட உள்ள போறாங்க, அவங்க என்ன பண்ணுவா போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. He was going through the phase in which he believed the general Middens man under steady homing by Stonewall Jackson were began to retire and even desert. So என்ன சொல்றாங்கன்னா, he was going through a phase in which
he believed that ஜெனரல் மிடன்ஸ் மேன். அப்போ அந்த டைம்ல, ஏன்னா இப்போ இது வந்து எப்போ எந்த டைம்ல நடந்துச்சுன்னா நம்ம 1915 நடந்துச்சு. அப்போ 18s வந்து அமெரிக்காவில் வந்து பயங்கர ஒரு வார் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா அமெரிக்காக்குள்ளேயே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் என்னாச்சுன்னா தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 15 கண்ட்ரிஸ் பக்கத்தில் தனியாக போய் இது எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து யாருன்னா அமெரிக்காவை வந்து யார் இது பண்ணுறாங்கன்னா ஜெனரல் மிடன் என்கிறவங்க வந்து ஒரு எம்பரராக இருந்தார். அது பிரிஞ்சு போனவங்களே ஒரு 15 அதில் வந்து யார் அவங்கள இது பண்ண வழி நடத்திட்டு இருந்தாங்கன்னா ஸ்டோன்வால் ஜாக்சன்ங்கிறவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் பயங்கர வார் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த ஜெனரல் மிடன்ஸ்ங்கிற அந்த குரூப்ல இருக்கிற ஆர்மிஸ் எல்லாம் வந்து ஸ்டோன்வால் ஜாக்சனுடைய ஆர்மி கிட்ட வந்து தோத்துட்டே இருந்தாங்க. ஸ்டோன்வால் ஜாக்சனோட ஆர்மி வந்து பயங்கர ஃபாஸ்டாகவும் ஃபியூரியஸாகவும் இருந்தாங்க. இவங்க வந்து இவங்களை இந்த ஜெனரல் அடுத்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மிடன்ஸுடைய மென் எல்லாம் என்ன பண்றாங்க, பயந்து ஒளியிறாங்க. அதான் பாருங்க, ரீட்ரீட் அண்ட் ஈவன் டெசர்ட். ரீட்ரீட்னா இவங்க அடிக்கெல்லாம் உதைக்கெல்லாம் தாங்க பயந்துட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஈவன் டெசர்ட்னா அவங்க வந்து அவங்க தலைமறைவாயிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இவர் வந்து யாரு, நம்ம ஆத்தருடைய கிராண்ட்ஃபாதர் வந்து அந்த மிடன் மேன் கூட இருந்தவர். ஓகே, ஜெனரல் மிடன்ஸ் கூட அந்த குரூப்ல ஒன் ஆஃப் த பர்சனா இருந்தாரு. அந்த வார்ல எல்லாம் இவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இந்த ஜெனரல் மிடனுடைய மென்ஸ் எல்லாம் வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்க போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஓடி ஒளியிற அந்த காப்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த வார்க்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க. பயப்படாதாங்க போயங்க, ஏன் இப்படி குவாலியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த வார்ல இருந்ததுனால அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து அந்த பழைய நினைவுகளோட அப்படியே இருப்பாரு. ஸோ இவங்க இந்த காப் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போய் பார்த்துட்டு போனோம்னா இவர் தாத்தா என்ன நினைச்சிருவாரு, இவங்க எல்லாம் வந்து இந்த ஜெனரல் மிடன்ஸோட குரூப்பா இருப்பாங்க. இவங்க பயந்துட்டு யாருக்கு, இந்த ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கு பயந்துட்டு எங்க வீட்டுல ஒளியே வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு, ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினைச்சிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, மேல போறாங்க. யாரே நம்ம ஆத்தர் அவங்க ஃபேமிலி எல்லாமே மேல போறாங்க. when I got to the attic, ஸோ இது மாதிரி நினைச்சிட்டு அவர் மேல போகும்போது things were pretty confused. அங்க போனவுடனே பயங்கரமா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு பாருங்க. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserted from Miden's army. ஓகே, ஸோ என்னன்னா அந்த அவர் தாத்தா நினைச்சிட்டார். ஓகே, அங்க போனோடனே இந்த போலீஸ் மேன் எல்லாம் பார்த்த உடனே அட்டிக்ல வந்து ஒரு மாதிரி பம்பி வர்றது பார்த்த உடனே கிராண்ட்ஃபாதர் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு, என்ன கன்க்ளூஷன், இவங்கெல்லாம் அந்த ஜெனரல் மிடன்ஸுடைய ஆர்மி பீப்புள்ஸ் தான். இவங்க வந்து டெசர்ட்னா தலைமறைவாக வந்திருக்காங்க. யாருக்கு பயந்துட்டு, ஸ்டோன்வால் ஜாக்சனுக்கு வந்து பயந்துட்டு இவங்கெல்லாம் எங்க வீட்டுல வந்து ஒளிய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ண ட்ரை டு ஹைட் அவே இந்த அட்டிக். இவங்கெல்லாம் வந்து எங்க அட்டிக்ல வந்து ஒளிய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இதாயிட்டு. ஏன்னா இவர் வந்து அந்த மிடன்ஸ் ஆர்மியில வந்து ஒன் ஆஃப் த பர்சனா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா பீப்புள்ஸையும் வந்து போங்கடா ஃபைட் பண்ண போங்கடான்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ண அந்த மாதிரி இதா இருக்காரு. He bonded out of bed wearing a long funnel nightgown over long woolen pants and nightcap and leather jacket around the chest. அது பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன மாதிரி க்ளோத் போட்டிருந்தாருன்னா லாங் ஃபனல் நைட் கவுன். ஓகே, லாங் ஃபனல் நைட் கவுன் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்க பாருங்க. இந்த மாதிரி கவுன் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் உள்ளன் பேண்ட் போட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நைட் கேப் போட்டுட்டு ஒரு லெதர் ஜாக்கெட் கவர் பண்ண ஹீட்டா வச்சுக்கிறது லெதர் ஜாக்கெட் போட்டுட்டு அப்படியே அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சிட்டாரு. ஏன்னா இந்த போலீஸ்மேன் பார்த்தோன்னே இவங்க எல்லாம் இந்த மெடன் குரூப்ல இருந்து பயந்துட்டு இங்க வந்திருக்காங்க, இந்த கோல பசங்களுக்கு இங்க இடம் இல்ல, அவங்களை திட்டி விரட்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சாரு. The cops must have realized at once that the indignant white-haired old man belongs to this house. ஸோ இண்டிக்னன்ட் அப்படின்னா இந்த கோபக்கார வெள்ளை முடி வச்சு இந்த கோபக்கார ஓல்ட் மேன் வந்து இந்த வீட்டுக்கார ஆளதான் இருப்பாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே சோ. ஸோ அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு அந்த தாத்தா வந்து சும்மா விட்டுட்டு வர்றதுக்கு முடியல. ஏன்னா அந்த தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டு என்னன்னா, பேக் ஏ கோவர்ட்லி டாக் அப்படின்னா சீக்கிரம் வெளியே போங்கடா இந்த கோல பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை திட்ட ஆரம்பிச்சார். ஏன் அப்படி திட்டாருன்னா, இவர் வந்து நினைச்சிருக்காரு இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டோன்வால் ஜாக்சனுடைய ஆர்மிக்கு பயந்துட்டு எங்க வீட்டுல ஒளிங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்றாரு, அந்த மாதிரி நினைச்சிட்டு இவங்களெல்லாம் திட்டுறாரு. ரோட் கிராண்ட்ஃபாதர்னா அவங்களெல்லாம் திட்டுறாரு. ஓகே, பேக் த லைன் அண்ட் காட் டேம் லில்லி லிவர்ட் கேட்டல். நீங்க எல்லாம் போய் இந்த பயந்த கோலம் மந்தங்களா, நீ ஏன் எங்க வீட்டுல வந்து ஒழிக்கிற, நீங்க போய் ஃபைட் பண்ண வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்து ஒளியறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கர திட்ட ஆரம்பிச்சிட்டாரு.
With that, he fixed the officer who found the zither a flat, handed Smag along onside his head and sent him swapping. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஜிதார் எடுத்தார் தெரியுமா, ஒரு போலீஸ் காப் எடுத்தார் இல்லையா, இவர் கோபத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஜிதார் எடுத்த போலீஸ் காப்பு சப்புன்னு ஒரு அடி தலையில் ஒரு அடி விட்டுருக்காரு. அந்த போலீஸ் அப்படியே தலைகீழ என்ன அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, சுருண்டு கீழே விழுந்துட்டார். ஏன்னா அந்த தாத்தா அந்த அளவுக்கு கோவக்காரராக இருந்திருக்காரு. ஏன்டா கோல பசங்களா, ஏன்டா இங்கே வந்து பயந்து இங்கே ஒளியிறீங்க, நீங்கள் போய் சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு யாரு அந்த ஜிதார் எடுத்த அந்த போலீஸ் மேனை வந்து என்ன பண்ணுறாரு, அடிச்சிட்டாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோங்கிறவங்க தான் அந்த ஜிதர் வாங்கினது. அந்த ஜிதர் எடுத்த போலீஸ் காப் வந்து வேற. ஓகே, அவரோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜிதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த போலீஸ்மேன் தான், ஜிதர் எடுத்த போலீஸ்மேன் தான் இங்கே ஜிதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஒரு அடி கொடுத்த அப்படி அந்த ஜிதர் எடுத்தவருக்கு, ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க போய் சண்டை போடுறது அடி கொடுத்த உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் கீழே சுருண்டு விழுந்துட்டார். ஓகே, த அதர் பெட்டர் ரீட்ரேட் பட் நாட் இனஃப். ஓகே, அதர் வந்து மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அப்படியே இவர் அடித்த அடியில் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு பின்னாடி வராங்க. பட் என்ன பண்ணலன்னா ரொம்ப தூரம் போகல, பக்கத்தில் இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் பக்கத்தில் இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர் கிராப்டு ஜிதர்ஸ் கன். அப்போது ஜிதர்ஸ் கன்னா, ஜிதர்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அந்த போலீஸ்மேன் இருக்குல்லையே, அவர் தான் இங்கே ஜிதரன் மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நான். ஸோ அவர் கீழே விழுந்ததுனால அவர்கிட்ட இருந்த கன்னை இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹால்ஸ்டார்லேருந்து கன்னை உருவிட்டு, ஹால்ஸ்டார்னா அந்த துப்பாக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா, போலீஸ்மேன்ல இங்கே ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுக்கு பேர் ஹால்ஸ்டார்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கன்னை எடுத்துட்டாரு. த ரிப்போர்ட் சீம் டு கிராக் த ரெஃப்டர்ஸ். ஓகே, ரெஃப்டர்ஸ்னா என்னன்னா அந்த கூரைன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு, மேலே சுட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இருட்டு, யாருமே ஒன்றும் தெரியல, அந்த போலீஸ்மேன் மட்டும் தான் தெரியுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு எல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிச்சிட்டாரு. மேலே சுட்ட உடனே என்னாச்சுன்னா ஸ்மோக் ஃபில் த அட்டிக். அந்த கன்னெல்லாம், அந்த காலத்து கன்னெல்லாம் நல்லா அந்த ரைஃபிள் மாதிரி இருக்கும், அந்த ரைஃபிள் வந்து புகை பயங்கரமாக வரும். ஸோ அந்த சுட்ட உடனே அந்த அட்டிக் ஃபுல்லாமே என்னாச்சு, இப்போ அந்த ஸ்மோக் வந்து ஃபில் ஆயிடுச்சு. எ காப் கிரஸ்ட் அண்ட் ஷாட் இஸ் ஹேண்ட் ஆன் இஸ் ஷோல்டர். ஓகே, ஸோ இன்னொரு புல்லட் எங்கே பாஞ்சிச்சுன்னா ஒரு காபுடைய ஷோல்டரில் வந்து அந்த புல்லட் பாஞ்சிருச்சு. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. ஐயோ, இதெல்லாம் பார்த்து பயந்து அந்த ஓல்டு மேன் மென்டல் நினைச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவர் உள்ளே வச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கதவை சாத்திட்டு கீழே வந்துட்டோம். He fired once and twice in the darkness and then went back to bed. அப்போ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணிட்டாரு, இருட்டில் வந்து கண்ணு முன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு சுட்டுட்டு போய் பெட்டில் போய் படுத்துக்கிட்டார். ஏன்னா ஓல்டு மேன் எல்லாம் அந்த பழைய தாட்டில் அப்படியே இருப்பாங்க இல்லையா, ஏன்டா இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்டில் தான் இருப்பாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவர் வந்து அந்த தாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த காப்ஸை வந்து அந்த ஆர்மி ஜென்ரல், அந்த ஜென்ரல் மெடன்ஸ் ஆர்மிலேருந்து ஓடிட்டு வந்தவங்க பதுங்க எங்கள் இதில் வந்து பதுங்க வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சுட்டுட்டார். அப்புறம் 2 டைம் 3 டைம் சுட்டுட்டு அந்த கிராண்ட் ஃபாதர் போய் படுத்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தட் வாஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் வாஸ் கிராண்ட் ஃபாதர், ஐ எக்ஸ்பிளைன்ட் டு ஜோ அவுட் ஆஃப் பிரீத். நான் வந்து அது என்னோட கிராண்ட் ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே ஜோ கிட்ட மூச்சு விடாம நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாரு, he thinks you are deserted. அவர் என்ன நினைச்சிருக்காரு, நீங்க எல்லாம் வந்து பதுங்க வந்திருக்கீங்க, தலைமறைவாக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டாரு, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐ வில் சே him does said Joe. I will say him does. நான் வந்து சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. The cops were reluctant to leave without getting their hands on somebody beside grandfather. ஸோ அந்த காப்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரெலக்டண்டா இருக்காங்க. என்னன்னா இந்த கிராண்ட்ஃபாதர் தவிர யார் மேலேயும் கை வைக்காம நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க காப்ஸ் எல்லாம் இருக்கும், பிடிச்சி அடி சமத்தியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தவங்க இப்போ அவங்க தாத்தா தவிர யார் மேலேயும் கை வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட போறாங்க. The night had been distinctly a defeat for them. இந்த நைட் வந்து ரொம்ப ஒரு சோகமான இதுவா இருக்கு. ஏன்னா இதுல வந்து எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு இல்லையே, ரொம்ப போரான நைட் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. Furthermore, they obviously didn't like the layout. அப்போ என்னன்னா இந்த லேஅவுட், இந்த ஏரியாவே அவங்களுக்கு பிடிக்கல. என்னடா இது இப்படி வந்து ஒண்ணுமே நடக்காம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. Something looked and I can see their viewpoint funny. ஸோ அவங்க வந்து அவங்க அப்படி போறது பார்த்தா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க பேசுறது போறதெல்லாம் பார்த்து எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ வந்தது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் திங்க் பண்றாரு. ஏன்னா இங்க வந்து பக்லர்ஸ் எல்லாம் யாருமே இல்லையே, ஏன்னா இங்க என்ன நடந்திருக்கு, இங்க வந்து கோஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கோஸ்ட் பிடிக்க முடியுமா போலீஸ் எல்லாம், அதனால இவங்க ஒண்ணுமே கிடைக்காம போறது பார்த்து அவங்க சொல்றது பேசிட்டு போறதெல்லாம் பார்த்தா இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் then began to poke into then
சரி தே பிகன் டு போக் இன் டு திங்ஸ் எகெயின். மறுபடியும் என்னாச்சுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. எ ரிப்போர்ட்டர் எ தின் ஃபேஸ்ட் விப்ஸ்ட் மீ கம் அப் டு மீ. சரி கேம் அப் டு மீ. அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட அப்படியே வந்தாரு, வந்துட்டு என்கிட்ட கேட்கறாரு, ஐ ஹட் புட் ஆன் ஒன் ஆஃப் மை மதர்ஸ் ட்ரெஸ். நான் வந்து அந்த ரிப்போர்ட்டர் வர்றதுனால எங்க அம்மாவோட ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவோட ட்ரெஸ் ஏதோ நைட்டியோ ஏதோ ஒன்று எடுத்து போட்டுருவாரு. நாட் ஏபிள் டு சரி நாட் பீங் ஏபிள் டு ஃபைண்ட் எனிதிங் எல்ஸ். என்னால் வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எங்க அம்மாவோட ட்ரெஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அதே கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து போட்டேன். த ரிப்போர்ட்டர் லுக்ட் அட் மீ வித் மிங்கிள் சஸ்பென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். சஸ்பென்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அந்த ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்கும், சஸ்பெக்ட் பண்ணதுல ஏதாவது சஸ்பென்ஷன் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா இந்த போலீஸ்மேன் கிட்ட எதுவுமே கிடைக்கல, ஆனா என்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு. ஜஸ்ட் வாட் த ஹெல் இஸ் த ரிவல் லே டவுன் ஹியர் பட். ஓகே, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆஸ்ட். ஓகே, அப்ப நான் சொல்றேன், ஐ டிசைடட் டு பி ஃப்ராங்க் வித் ஹிம். நான் வந்து இவங்க கிட்ட ஃப்ராங்கா இருந்துடலாம். போலீஸ்மேன் கிட்ட சொன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்மளை லூசுன்னு நினைச்சிருவாங்க. சார் ரிப்போர்ட்டர் கிட்டயாவது நம்ம ஃப்ராங்கா இருப்போமே அப்படின்னு சொல்றேன். we had ghosts I said. நாங்க வந்து இங்க வீட்டுல பேய் வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணாரு, he gazed at me a long time as if I were a short machine into which he had without result dropped a coin. ஸோ அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, நான் இந்த மாதிரி பேய் இருக்குன்னு சொன்ன உடனே கேஸ்னு நான் ஒரு மாதிரி பார்த்தாரு. ஏன்னா நான் போட்டிருக்க ட்ரெஸ் நான் சொன்னதெல்லாம் பார்த்து நான் என்ன பார்த்தாரு. அவர் பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினுக்குள்ள காயின் போட்டோம்னா ஒரு மெசேஜ் மாதிரி வரும், அதுக்கப்புறம் வெயிட் கூட வரும் இல்லையா, அந்த மாதிரி மிஷின்ல காயினை போட்டுட்டு ஒண்ணுமே வராம அந்த மிஷினையே நம்ம பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே வரல, என்னடா ஒண்ணுமே வரலன்னு சொல்லிட்டு அந்த மிஷினையே நம்ம முத்து பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தென் he walked away. The cops followed him. அந்த ரிப்போர்ட்டரும் நடந்து போயிட்டாரு, அந்த காப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. Cops followed him. The one grandfather shot holding the bandage arm. Now bandaged arm. சரியா, என்னன்னா holding is now bandaged armனா அவங்களும் போறாங்க, அவங்க கூட யார் போறாங்க, காப்ஸும் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வந்து கிராண்ட் ஃபாதர் ஷூட் பண்ண ஒரு பர்சன் அந்த ஆர்ம்ஸ்ல வந்து பேண்டேட் பண்ணிட்டு அதை கிரஷ் பண்ணிட்டு அப்படியே போறாரு. ஐ எம் gonna get my gun back from the old bad said the zipper cop. zipper copனா அந்த அடி வாங்கின காப் இருக்கு தெரியுமா, யாரு அந்த ஜிப்பர் எடுத்தவர். ஜிப்பர் எடுத்து இந்த நம்ம ஆத்தர் கிட்ட கேட்டாரு, என்னன்னு கேட்டாரு. அதை வாங்கி அந்த ஜோ கிட்ட காமிச்சாரு. ஜோ வந்து என்னன்னு கேட்டாரு. அந்த ஜிதர் எடுத்த அந்த காப் வந்து, நான் போய் என்னோட கன்னை வந்து அந்த ஓல்டு பேர்டு அந்த ஓல்டு மேன் அந்த பைத்தியக்கிட்ட போய் நான் கன்னு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் யா செட் ஜோ யூ அண்ட் ஹூ எல்ஸ், நீயும் யாரும் போறீங்க அந்த ஓல்டு மேன் கிட்ட கன் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லிருக்காரு, ஐ டோல் தம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. நீங்க போவாதீங்க, நாளைக்கு நான் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ்க்கு நானே கன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன், தயவு செய்து நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. வாட் வாஸ் த மேட்டர் வித் த ஒன் போலீஸ்மேன் மதர் ஆஸ்ட் ஆஃப்டர் தே ஹேட் கான். அப்போ அம்மா வந்து கேட்குறாங்க, அந்த போலீஸ்மேனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த போலீஸ்மேனுக்குனா அந்த கன் ஷூட் அடிபட்டுச்சு அந்த போலீஸ்மேனுக்கு. அப்போ நம்ம ஆத்தர் சொல்றாரு, கிராண்ட்ஃபாதர் ஷாட் ஹிம். ஐ செட் கிராண்ட்ஃபாதர் ஷாட் ஹிம், கிராண்ட்ஃபாதர் சுட்டுட்டாருமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஃபார் வாட் ஷி டிமாண்டட், அவங்க அம்மா சொல்றாங்க எதுக்கு சுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஐ டோல்ட் ஹர் ஹி வாஸ் டெசர்டட். நான் வந்து அவங்க சொன்னேன், அந்த தாத்தா வந்து அந்த போலீஸ்மேன் வந்து இந்த மாதிரி அந்த ஆர்மி குரூப்ல இருந்து, யாரு ஜெனரல் மிடன்மேன் அந்த குரூப்ல இருந்து இவங்க தப்பிச்சு வந்து ஆர்மி பீப்புள்ஸ் நினைச்சிட்டாங்க, அதனால இவர் என்ன பண்றாருன்னா சுட ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃப் ஆல் திங்ஸ் செட் மதர். இது வேறையா, இத்தனை பிரச்சனைல இது வேறையா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, he was such a nice looking young man. அந்த நல்ல பையனை பார்த்தா இந்த மாதிரி உங்க தாத்தா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Grandfather was fresh as daisy and full of jokes at the breakfast next morning. அப்போ கிராண்ட்ஃபாதர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்ல வந்து ரொம்ப டைசினா நல்ல ஃப்ளவர் மாதிரி நல்லா சிரிச்சிட்டு ஜோக் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக காலைல மார்னிங்ல வந்துட்டாரு. We thought at first he had forgotten all about that what had happened, but he hadn't. நாங்க நினைச்சோம் லாஸ்ட் நைட்ல என்ன நடந்துருச்சுன்னு எல்லாம் இவர் மறந்துருப்பாருன்னு நினைச்சோம். பட் இவர் என்ன பண்ணல, எதுவுமே மறக்கல. ஓகே, ஓவர் இஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி he grabbed at ஹெர்மன் அண்ட் மீ. இப்போ ஒரு தேர்ட் அந்த காப்பியில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த மூணாவது இது சிப் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தம் காப்ஸ்
ட்ரைனோட்டி அப்படின்னா அப்போ என்னன்னா அந்த காப்ஸ் எல்லாம் எதுக்கு உள்ள வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி நேற்று நைட் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, எதுக்காக உள்ள வந்தாங்க, எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. ரவுண்ட் அந்த ஹவுஸ் லாஸ்ட் நைட், எதுக்கு நம்மள வீட்டை சுற்றி அந்த மாதிரி ஒரு கூச்சல் சவுண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீ டிமாண்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சேம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. None of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு ஓல்ட் மேன் இருக்க, என்கிட்ட என் பெட்ல பக்கத்துல வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா, ஏதாவது தோணிருக்கா? ஒரு மனுஷன் எவ்வளவு தாகத்துல எவ்வளவு அவதிப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இது வரைக்கும் போலீஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்ப சடனா என்ன பண்றாருன்னா, none of you bothered to leave a bottle of water beside my bed. யாராவது உங்களுக்காக யாராவது ஒரு பொறுப்பு இருந்திருக்கா, அறிவு இருந்திருக்கா, என் பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு தண்ணியோட வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே, யாராவது ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு ஓல்ட் மேன் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்காவது அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்களை திட்ட ஆரம்பிச்சாரு. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? அந்த ஒரு மனுஷன் தண்ணிக்காக எவ்வளவு போறாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹெர்மோன்னு மாத்திரம் திருன்னு முழிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் பார்த்து முழிக்கிறாங்க. ஏன்னா அந்த கோஸ்ட் யாரு, வேற யாருமே இல்லை, இந்த தாத்தா தான். இந்த தாத்தா நேற்று நைட்டு சத்தம் போட்டு தண்ணி வைக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. இவரு சத்தம் இல்லாம உள்ள நடந்து அதை நம்ம ஆத்தர் பார்த்து பேய் தான் வந்திருக்குன்னு நினைச்சு ஹெர்மனை கூப்பிட்டு, ஹெர்மன் பயந்து, ரெண்டு பேருமே பயந்து அவங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்கு ஷூவை தூக்கி போட்டு உடச்சி கண்ணாடியை உடச்சி போலீஸ்மேன் அந்த தாத்தா ரூமுக்கு போய் தாத்தா வந்து இவங்கள தப்பா நினைச்சு இவங்க வந்து குரூப்ல இருந்து அந்த சோல்ஜர் குரூப்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு வந்தவங்க நினைச்சு அவங்கள ஷூட் பண்ணி அந்த போலீஸ்மேன் எல்லாம் போய் இந்த கன்ஃபியூஷன் காரணம் எல்லாமே யாரு, நம்ம இந்த தாத்தா தான். அப்ப கோஸ்ட் யாரா இருந்திருக்காரு, இந்த தாத்தா தான் இந்த கோஸ்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல லெசன் முடிக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான், பெட் டைம் ஸ்டோரி தான் உங்களுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது பார்த்து இந்த ஸ்டோரியை வந்து 2-3 டைம் நல்லா கேளுங்க. ஸோ இது லைவ் கிளாஸ்லேயும் வரும் உங்களுக்கு, இல்லைன்னா யூடியூப்ல வந்து நம்ம சேனல்லையும் நான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ திரும்ப கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை நீங்கள் தாராளமாக உங்கள் டவுட்டை கேட்கறதுக்காக அங்கே டைப் பண்ணுங்க. நான் எப்போ அது பார்க்குறேன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த லெசனை வந்து இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் கேட்டப்போ இந்த லெசன்ஸ் ஒரு டைம் படிச்சுட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.